வெளிநாட்டிலே இருந்து கொண்டு தொழில் செய்து கொண்டு நிறுவனம் வைத்துக் கொண்டு சுவிட்சர்லாந்திலே நேரடியாக சொத்துக்களை வாங்குகின்றவர்கள் வெறும் வியாபார தளங்கள், பிசினஸ் ப்ராப்பர்ட்டி மாத்திரம்தான் வாங்க முடியுமே தவிர இருக்கின்ற அயன் ஃபேமிலி ஹவுஸ் எனப்படுகின்ற தனி வீடுகள், அடுக்குமாடி வீடுகள் வாங்கி வாடகை கொடுப்பது, இது செய்வது இப்பொழுதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்திலே வெளிநாட்டவர்களுக்கு வீடு வாங்குவதற்கான எந்தவித சட்ட மாற்றமும் இடம்பெறவில்லை. சுவிட்சர்லாந்திலே இருந்து கொண்டு பி விசா, சி விசா, சிஹெச் சுவிஸ் பிரஜா இருக்கின்ற வெளிநாட்டவர்களுக்கும் எந்தவித தடையும் இல்லை. புதிய சட்டமோ அல்லது அமலாக்கலோ அல்லது திட்டமிடலோ எந்தவித சட்டத்திலும் மாற்றம் வரவில்லை. தொடர்ந்து மிகுதியான செய்திகளை உங்களுக்கு விளக்கமாக தந்திருக்கின்றோம். அந்த செய்தியை கடைசி வரையும் கேளுங்கள். வணக்கம் லங்காஃபோர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு இலங்கை. இது சுவிட்சர்லாந்து தொடர்பான ஒரு பொய் செய்தியை பற்றிய செய்தியாக இருக்கிறது. பொய் என்று கூறுவதை விட இந்த செய்தியை சரியாக விளங்கிக் கொள்ளாமல் ஜெர்மன் மொழியில் வருகின்ற செய்திகளை வெறும் மொழிபெயர்ப்பு செய்து அதனை திரிவுபடுத்தி ஒரு தவறான கோணத்திலே ஒரு சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் பி கார்ட், சி கார்ட், சி விசா, பி விசா, சுவிஸ் விசா வைத்திருக்கின்றவர்களுக்கு ஒரு பீதியை ஏற்படுத்துகின்ற ஒரு தவறான செய்தியாக இருக்கிறது. தவறான செய்தி என்பதை விட விளக்கமில்லாத செய்தியாக ஒரு சில ஊடகங்களிலே, யூடியூப் சேனல்களிலே பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நிச்சயமாக அது செய்தி சரி, ஆனால் அது செய்தி தவறு. அது எப்படி தவறு எப்படி சரி என்பதை நீங்கள் கடைசி வரையும் சரியாக கேட்டால் உங்களுக்கு நிச்சயமாக சரியாக விளங்கும். அதைவிட சுவிட்சர்லாந்திலே வீடுகள், அடுக்குமாடி கட்டடங்கள், கடைகள், ஹோட்டல்கள், உணவு விடுதிகள் இப்படி சொந்தமாக வாங்கி வைத்திருக்கின்றவர்கள், அதாவது சுவிட்சர்லாந்திலே சொந்தமாக ஒரு பில்டிங்கையோ ஒரு வீட்டையோ வாங்குவது இல்லை. அதில் 20% முற்பணம் கட்டி 80% கடனிலே தான் வாங்குவார்கள். சொந்த வீடு என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். இருந்தாலும் கூட சில வருடங்களின் பிற்பாடு அது நல்ல பெறுமதியாகி 10 வருடங்களுக்கு முன்பாக வாங்கிய ஒரு சொத்து சூரிச் மாநகரத்திலே இப்பொழுது 1 மில்லியனுக்கு அவர் வாங்கியிருந்தால் இப்பொழுது அவருக்கு 2.5 மில்லியன் அளவிற்கு விலை அதிகரித்திருக்கிறது. அந்த வகையிலே அது அவர்களுக்கு சொந்தமான வீடாக இருந்தாலும் கூட இது வாங்குகின்ற சட்டத்தை பற்றி ஒரு சில தவறான கருத்துக்கள், அதாவது இலங்கையர்கள் மாத்திரமல்ல, ஈழத்தமிழர்கள் மாத்திரமல்ல, வெளிநாட்டவர்கள், அதாவது சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற பி விசா, சி விசா அல்லது சுவிஸ் பிரஜா உரிமை அல்லாதவர்கள் பிற நாட்டிலே இருந்து கொண்டு, பிற நாட்டிலே வசித்து கொண்டு, அங்கே வேலை செய்து கொண்டு, தொழில் செய்து கொண்டு, நிறுவனத்தின் ஊடாகவோ ஒரு தனிநபரோ சுவிட்சர்லாந்திலே வீடுகள், கட்டிடங்கள், அடுக்குமாடி கட்டிடங்கள் மற்றும் வியாபார தளங்கள் வாங்குவது வரையறுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட அதற்கு ஒரு சில சட்டத்தின் கீழ் அதனை வாங்க முடியும். யார் வாங்க முடியும் என்பது, அதாவது சுவிட்சர்லாந்திலே இருந்து கொண்டு பி கார்ட், அதாவது பி விசா, சி விசா, சுவிட்சர்லாந்து பிரஜையாக இருக்கின்ற ஈழத்தமிழர்களோ பிறநாட்டவர்களோ வாங்குவதற்கான சட்டத்திலே எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை. அதைத்தான் நீங்கள் வடிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சுவிட்சர்லாந்திலே இருக்கின்றவர்கள் அதை விளக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். செய்தி போடுகின்றவர்களும் மக்களும், அதாவது சுவிட்சர்லாந்திலே இருக்காமல் வேறு இடங்களிலே இருந்து கொண்டு, வேறு நாடுகளிலே இருந்து கொண்டு, சுவிட்சர்லாந்திலே எந்தவித விசாவும் பெறாமல் அங்கே இருந்து நேரடியாக கட்டிடங்களை வாங்க முடியாது. இருந்தாலும் கூட, அதாவது சுவிட்சர்லாந்து சட்டத்தின்படி பிறநாட்டிலே இருக்கின்ற ஒருவர் இங்கே சுவிட்சர்லாந்திலே இருக்கின்றவர்களோடு இணையாமல் அல்லது சேர்த்து கொள்ளாமல் அல்லது பங்குதாரராக இல்லாமல் நேரடியாக தனியே ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு தனிநபரோ பிறநாட்டிலிருந்து வாங்குவதாக இருந்தால் அவர் தாங்குகின்ற, அதாவது அடுக்குமாடி கட்டடங்கள் வாடகை இருக்கின்ற அல்லது தனி வீடுகள் இவற்றை வாங்குவது சட்டத்துக்கு உள் அடக்கப்படவில்லை. அது சட்டத்துக்கு புறம்பானது. இருந்தாலும் கூட இதுவரை காலமும் இப்பொழுதும், உதாரணத்துக்கு உணவு விடுதிகள், அதாவது பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி என்று கூறுவார்கள், அந்த வணிக வர்த்தகம் தொடர்பான
தங்குகின்ற வீடுகள் இல்லாமல் அந்த வர்த்தகம் தொடர்பான அந்த கட்டடங்களை வாங்குவதற்கு ஹோட்டல்கள் மற்றும் அலுவலகங்கள் இவற்றை வாங்குவதற்கு சட்டத்துக்குள் இடம் இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த புதிய சட்டம் சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற வெளிநாட்டவர்கள் பி விசா, சி விசா அல்லது அவர்கள் சுவிஸ் பிரஜா உரிமை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் வாங்குவதற்கு எந்த சட்டத்திலும் மாற்றம் ஏற்படுத்தப்படவில்லை. ஆனால் பிறநாட்டிலே இருந்து கொண்டு நேரடியாக வாங்குவதற்கு அந்த பிசினஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த வணிக வளாகங்கள் வாங்குவதற்கும் புதிய சட்ட முறையை கொண்டு வருவதற்கு உத்தேசித்திருக்கிறார்கள். ஆனால் அமுல்படுத்தவில்லை. ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் இருந்துதான் அது அமுல்படுத்துவதா இல்லையா என்ற பதில் கிடைக்கும். இப்பொழுது அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், நாங்கள் இப்படி ஒரு உத்தேசத்தில் இருக்கின்றோம், ஆராய்ந்திருக்கின்றோம், இதற்கான ஆதரவையும் எதிர்ப்பை, அதாவது சுவிட்சர்லாந்திலே ஒரு விடயத்தை ஒரு வீதியை புதிதாக அமைப்பதாக இருந்தாலும் அந்த ஏரியா, அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்களிடத்தில் ஆம் அல்லது இல்லை என்ற வாக்குரிமையை பெறுவார்கள். எது அதிகமாக அந்த வாக்கு பெறப்படுகிறதோ அந்த முடிவைத்தான் சுவிட்சர்லாந்து அரசு எடுக்க முடியும். அதாவது சுவிட்சர்லாந்து அரசு நினைப்பது போலவோ, அரசிலே அங்கம் வகிக்கின்ற அதிகாரிகள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சட்டத்தை இயற்றுவதோ, அல்லது அரசாங்கம் அந்த சட்டத்துறை, அந்த சட்ட அலுவலகம் அல்லது சட்ட அமைச்சு அந்த சட்டத்தை தாங்களாக, மற்ற நாட்டை போல் தாங்களாக அந்த சட்டத்தை இயற்ற முடியாது. இயற்றுவதாக இருந்தாலும் அவர்கள் உத்தேசித்துவிட்டு அதை பொது இடத்திலே பொதுவாக யார் யாரிடம் அந்த அனுமதியை பெற வேண்டுமோ அது மக்களிடமிருந்து அனுமதி பெற வேண்டும். மக்கள் ஆம் என்று அதிகமாக வாக்களித்தால் மாத்திரம்தான் அது அமலுக்கு வரும். அந்த நிலைமைதான் வெளிநாட்டிலே இருந்து கொண்டு சுவிட்சர்லாந்துக்குள்ளே சொத்துக்கள் வாங்க விரும்புகின்றவர்கள், அதுவும் அசையாத சொத்து, அதுவும் குடியிருக்கின்ற வீடுகள் அல்ல, பிசினஸ் ப்ராப்பர்ட்டி எனப்படுகின்ற வணிக வளாகங்களை வாங்குவதற்கு அந்த தடை, அதாவது அனுமதி பெற்று அந்த வணிக வளாகங்களை வாங்குபவர்களுக்கு தகமை இருக்கிறதா இல்லையா என்பதை அரச அனுமதி பெற்று வாங்க வேண்டும் என்பது புதிய சட்டம் அமுலாக்கப்படவில்லை. ஆனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள் அதிகமானோர் அதற்கு எதிர்மறையாக வாக்களித்தால் அந்த சட்டமும் செல்லுபடியாகாது. இருந்தாலும் கூட இதுவரையிலேயும் சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற பி விசா, சி விசா, சுவிஸ் விசா, அதாவது CH விசா உள்ளவர்களுக்கு எந்தவித சட்டமும் மாற்றப்படவில்லை. ஆனாலும் வெளிநாட்டிலே இருந்து சுவிட்சர்லாந்துக்குள்ளே சொத்துக்களை வாங்க நினைக்கின்றவர்களுக்கு இப்பொழுது கூட இருக்கின்ற சொத்துக்கள் வாங்க முடியாது. அதாவது குடியிருப்பு சொத்துக்கள், காணிகள், சொந்த காணிகள் என்று வாங்க முடியாது. இருந்தாலும் கூட வணிக வளாகங்கள் போன்ற அந்த வியாபார சொத்துக்கள் வாங்குவதற்கு இப்பொழுதும் சட்டத்தில் இடம் இருக்கிறது. அதற்குள்ளும் பல கட்டுப்பாடுகள் இருக்கிறது. எப்படி பணத்தை கொண்டு வருகிறார்கள், எப்படி செய்ய வேண்டும், இந்த பணத்தை இங்கே அனுப்ப வேண்டும் பிற நாடுகளில் இருந்து, அதை விட அந்த பணம் எப்படி வந்தது அங்கு, அதாவது உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவிலிருந்து ஒருவர் நேரடியாக சொத்து வாங்க விரும்பினால் அந்த சொத்துக்கான அனுப்ப வேண்டிய, அந்த வாங்க வேண்டிய பணத்தொகை எப்படி வந்தது ஸ்ரீலங்காவுக்கு என்பதையும், ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற அந்த வங்கி கணக்கு, அந்த அட்டவணை, அந்த ரசீது இங்கே ஒப்படைக்க வேண்டும். அதை பரிசீலித்து இலங்கையிலே இருந்து வாங்குவதாக இருந்த இலங்கையிலே இருக்கின்ற சுவிஸ் தூதரகமும் அதை விசாரித்து அதற்கு பிற்பாடுதான் அதற்கான அனுமதியை வழங்குவார்கள். இது தொடர்பான செய்திகளை மேலும் அறிவதற்கு நீங்கள் எங்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். இல்லையேல் நீங்கள் சரியாக உங்களுக்கு ஒரு தவறான செய்தி பலர் எங்களிடத்து கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த வீடுகள் தொடர்பாக நிறுவனங்களோடு விளம்பரம் செய்து கொண்டிருக்கின்றோம், செல்வா சுக் நிறுவனத்தோடு, செல்வா சுவிஸ் நிறுவனத்தோடு. அதனால் அவர்கள் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற செல்வா சுவிஸ் நிறுவனத்தோடு பலர் தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார்கள். கேட்டதற்கான பதிலாகத்தான் இதனை நாங்கள் ஒலி வடிவில் உங்களுக்கு தருகின்றோம். அதைவிட பதாகைகளாகவும் செய்தியாகவும் பல செய்திகள், இது தொடர்பான செய்திகளை 27, 28ஆம் தேதிகளிலே நாங்கள் பிரசுரித்திருக்கின்றோம். langafor.com என்ற இணையதளத்தில் சென்று பார்வையிடலாம். நன்றி, வணக்கம். தவறான செய்திகளை சரியாக
அறிந்து சரியாக மொழிபெயர்த்து போட வேண்டும் என்று மற்ற ஊடகங்களையும் தன்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். தவறு என்பது அனைத்து இடங்களிலேயும் வருகின்ற விடயம். எங்களுடைய ஊடகத்திலேயும் பல தவறுகள் வந்திருக்கின்றன, திருத்தி இருக்கின்றோம். அதே வேளையிலே நல்ல செய்திகள், மக்களுக்கு தேவையான செய்திகளையும் வழங்குவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா4 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.